ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னுடைய ஜாத அமைப்புப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறது புத்திசாலித்தனமா, இல்லை விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும், வர்றதை எதிர்கொள்வோம் அப்படின்னு போகிறது நல்லது. இதுக்கு வந்து 2 ஆன்சர்ஸ். ஒன்று வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா, அட் ப்ரெசென்ட் லைஃப் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மேலே போகணும். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து சிடிஓ ஆகணும் இல்லை சிஓ ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஜாதகத்தை பார்க்கலாம். பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, நல்லா போகுது. அவங்க வந்து ஒரு 5 ஃப்ரான்ச்சைசி 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்கணும். இப்போ லைஃப் நல்லா தான் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஒரு அதில் ப்ராஃபிட் வந்து இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மூவிஸில் கண்டிப்பாக வந்து சொல்லலாம், வந்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும். ஏன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பல விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும். டேரக்டர் நல்லா இருந்தால் கூட அடுத்து கரெக்டான சமயத்தில் ஃபண்டு வரணும், ப்ரொடியூசர் கரெக்டாக இருக்கணும், ஆக்டர் கால் ஷீட் வரணும், ஆக்டர்ஸ் கால் ஷீட் கிடைக்கணும், மல்டிபிள் திங்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக வேலை செய்யணும். இல்லைனா அவங்க வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அந்த டைம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ரிஸ்க் எடுக்காமல் இருப்பாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி பில்ட் ஆகும். அதனால் அவங்கெல்லாம் பார்க்குறது வந்து நல்லது. ஸோ யார் அது வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து. அடுத்தது வந்து யார் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னா, ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருப்பாங்க. வேலை போய் 7 மாதம் ஆச்சு, இன்னும் கிடைக்கவே இல்லை, ஒரு இன்டர்வியூ கால் கூட வரல சார்ண்ணா, என் வாழ்க்கையே எப்படியே போயிடுமோ அப்படின்னு நினச்சி பயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை 4 மாதத்தில் குரு பயிற்சி வருது, 3 மாதத்தில் குரு பயிற்சி வருது, அது மாறிட்டா உனக்கு வந்து வேலை கிடச்சிரும்னா 7 மாதம் இருந்தவன் வந்து என்ன நினைப்பான், என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ரிலீஃப். ஓகே, இன்னும் 3 மாதம் தான், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான், அடுத்து 1 மாதம் தான், ஓகே என் டெஸ்டிங் பேஸ் முடிஞ்சிருச்சுன்னு தைரியமாக எனர்ஜெட்டிக்கோட போவாங்க. ஸோ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஜாபுக்கு சொன்னேன். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே, கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா ஓகே, இந்த சனி பயிற்சி வந்துருச்சுன்னா அடுத்த டிரான்சிட் லாபஸ்தானத்தில் வருது, பண பிரச்சனை சரியாயிடுனா ஓகே, இன்னும் ஒரு 8 மாதம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏற்கனவே ப்ராப்ளத்துலேருந்து சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து டெம்பரரி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி யூஸ் ஆகும். ஏற்கனவே நல்லா இருக்கும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் எந்த சமயத்தில் எடுக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து அஸ்ட்ராலஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும்.